வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். சமீபத்துல தமிழக காங்கிரஸ் கட்சி சார்பாக திருநெல்வேலியில ஒரு மாநாடு நடந்தது. ஓட்டு திருட்டை தடுப்போம், ஜனநாயகத்தை காப்போம் அப்படின்ற தலைப்புல ஒரு மாநாடு நடந்தது. ஸோ அதுல காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் கலந்திருந்தாங்க. ஸோ அந்த மாநாட்டுல கூட இங்க பாருங்க காலி சேரா இருக்குது அப்படின்ற மாதிரியான செய்திகள் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அந்த கூட்டத்துல பேசின காங்கிரஸினுடைய மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் ஜோடங்கர் அவர் வந்துட்டு 125 தொகுதியில காங்கிரஸ் கட்சி வரக்கூடிய தேர்தல்ல போட்டியிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதற்கு அப்புறமா பேசின சட்டசபை காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராஜேஷ்குமார், காங்கிரஸ் கட்சியினுடைய துணை இல்லாம கொம்பன் இல்லைங்க, கொம்பாதி கொம்பன் கூட வந்துட்டு தேர்தலில் ஜெயிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த 2 விஷயமும் அந்த நேரத்துல பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. ஸோ அதற்கு பின்னாடி இன்னொரு விஷயமும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. என்ன அப்படின்னா, நியூஸ் பேப்பர்ல வந்த செய்திகள் படி பார்க்கும் பொழுது காங்கிரஸ் கட்சி ஒரு இன்டர்னல் சர்வே ஒண்ணு எடுத்திருக்கிறாங்க. ஸோ அதுல வந்துட்டு விஜயினுடைய தாவேகா அதற்கு 20% வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களாம். அந்த தாவேகாவோட காங்கிரஸ் கட்சி சேர்ந்தார்கள் அப்படின்னா 10% வாக்குகள் கிடைக்கும். பெரும்பாலான இடங்கள்ல காங்கிரஸ் கட்சி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது விஜயோட சேர்ந்தார்கள் அப்படின்னா. அதே நேரத்துல காங்கிரஸ் அண்ட் தாவேகா அது கூட இன்னும் சில கட்சிகள் சேர்ந்தது அப்படின்னா அந்த கூட்டணி 40% வாக்குகளை பெறுவார்கள். அவர்கள் ஆட்சி கட்டில அமர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியும் அந்த இன்டர்னல் சர்வே சொல்லியிருக்கிறாங்களாம். ஸோ இதை வந்துட்டு கிறிஸ் ஜோடங்கர் தில்லியினுடைய தலைமை கிட்ட கொடுத்துருக்குறாங்க. அவங்க ரொம்ப தீவிரமா அதை பத்தி பரிசீலனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனுடைய ஒரு பிரதிபலிப்பா தான் வந்து கிறிஸ் ஜோடங்கர் இந்த மாதிரி பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ காங்கிரஸினுடைய துணைத் தலைவர் ஒருத்தர்கிட்ட கேட்கும் பொழுது, என்னங்க இப்படிலாம் பேசுறாங்க, 125 தொகுதி அப்படின்னா உங்க தலைமையில நீங்களா கூட்டணி அமைச்சாதான் உண்டு, மத்தவங்க கூட்டணியில போயிட்டு 125 தொகுதி யாருங்க தருவாங்க அப்படின்ற மாதிரி கேட்கும் பொழுது, ஏங்க நாங்க 125 அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு 50 தொகுதி திமுக கிட்ட கிடைக்குமா அப்படின்றதுக்காக தான் நாங்க பேசினோம், மத்தபடி வேற எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனாலுமே நம்ம தொடர்ந்து செய்திகளை பார்க்கும் பொழுது காங்கிரஸினுடைய மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் ஜோடங்கர் அவருக்கு வந்துட்டு ஆப்ஷன் 2 செலக்ட் பண்றதுல ஒரு ஆர்வம் இருக்குது அப்படின்றத பல முறை நம்ம பார்த்திருக்கிறோம். இதற்கு முன்னாடி அவர் தமிழகத்துக்கு வரும்பொழுதும், இதற்கு முன்னாடி அவர் வந்துட்டு 2ஆம் கட்ட தலைவர்கள், முதல் கட்ட தலைவர்கள் இவர்களோட கூட்டம் நடத்தும் பொழுதும் சரி, நாம ஏன் ஆப்ஷன் 2 செலக்ட் பண்ணக்கூடாது, விஜய் கூட நாம ஏன் போகக்கூடாது அப்படின்ற மாதிரியான கேள்விகளை தொடர்ந்து அவர் எழுப்பிக்கிட்டே இருந்தாரு. ஸோ இந்த இன்டர்னல் சர்வே எடுத்திருக்கிறாங்க, ரிசல்ட் இந்த மாதிரி வந்திருக்குது. இதை காங்கிரஸினுடைய மேலிடத்துக்கிட்ட கொடுத்திருக்கிறாங்க அப்படின்ற விஷயங்களையும் நம்ம பார்க்க முடிகிறது. நம்ம போன முறை பார்க்கும் பொழுதே வந்துட்டு பீகாரினுடைய எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா அதை பத்தி பேசலாம் அப்படின்ற மாதிரி KC வேணுகோபால் கூட சொல்லியிருந்தாரு, காங்கிரஸினுடைய பொதுச் செயலாளர். ஸோ இப்போ மீண்டும் ஒரு முறை இந்த மாதிரியான ஒரு இன்டர்னல் சர்வே அப்படின்ற மாதிரியான செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ நாம மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, காங்கிரஸ் இந்த தேர்தல்ல சீட்டை அதிகப்படுத்துறதுக்கு என்ன வேணாலும் செய்வாங்களே தவிர திமுக கூட்டணியிலிருந்து வெளில வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்றத நமக்கு தெரியுது. ஏன்னா விஜய் இன்னும் களத்தில் இறங்கி அவருடைய வாக்கு வங்கி என்ன அப்படின்றத ப்ரூவ் பண்ணல அப்படின்றதுனாலதான் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பல கட்சிகளும் இந்த பக்கம் போறதுக்கு தயக்கம் காட்டுறதுக்கான ரீசன் அதுதான். திமுகவோட இருந்தோம் அப்படின்னா நமக்கு நிக்கக்கூடிய இடத்துல எல்லாம் வெற்றி அப்படின்ற மாதிரியான ஒரு உறுதியான வெற்றி இருக்கும் பொழுது ஆப்ஷன் 2வை தேர்ந்தெடுக்கிறதுல ஒரு தயக்கம் காட்டுறாங்க. ஸோ காங்கிரஸ் கட்சியும் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனா இன்டர்னல் சர்வே எடுத்திருக்கிறாங்க, இந்த மாதிரியான ஒரு ரிப்போர்ட்டை காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிடத்துக்கிட்ட கொடுத்திருக்கிறாங்க அப்படின்றது ஒரு ரீசெண்டான அப்டேட்டா நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ இது திமுக கிட்ட பேரம் பேசுறதுக்கோ அதிகமான தொகுதிகளை பெற்றுக் கொடுக்கறதுக்கோ உதவும் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ இதுதான் வந்துட்டு காங்கிரஸ் கட்சி அதனுடைய மாநாடு அதுல பேசுன 125 தொகுதிகள் சம்பந்தமான லேட்டஸ்டான அப்டேட். தொடர்ந்து நம்ம என்னென்ன விஷயங்கள் நடக்குது தமிழக அரசியல் களத்துல அப்படின்றத வரக்கூடிய நாட்கள்ல ஃபாலோ அப் நியூஸஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.